அடுத்தவங்க வாய்ப்பை தட்டி பறிக்கிறதுல பாலிவுட்டை விட ஒரு சிறந்த விஷயம் வேற எதுவுமே இருக்காது. பாலிவுட்ல பாத்தீங்கன்னா சமீபத்துல ஜான்வி கபூர், வருண் தவான், அது மட்டும் இல்லாம சின்ன சின்ன ஆக்டர்ஸ் நடிக்கிற படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்துல இருந்து வெறும் பாட்டு மட்டும் தான் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஆனா அந்த பாட்டுல எவ்வளவு தூரம் இவங்க நெப்போட்டிசத்தை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கே காண்டாகும். அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்கணும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸ்ரீதேவியோட பொண்ணு ஜான்வி கபூரை பொறுத்த வரைக்கும் ஸ்ரீதேவி மாதிரி ஆஹா ஓஹோ அப்படின்னு நடிக்க முடியலனாலும் கொஞ்சம் ஆவரேஜா அவங்களுக்கு தெரிஞ்சதை வச்சு நடிக்கிறாங்க. ஆக்சுவலி அவங்க முகம் தோற்றம் இப்படியே இருக்காது. நிறைய ஆப்ரேஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க பாடி ஷேப்புக்காக வந்து பல ஆப்ரேஷன் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ கவர்ச்சியை மட்டும் முன்னிலையா வச்சு ஆக்ட் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி நடிக்கிறாங்களோ என்னவோ தெரியல. ஸோ சமீபத்தில் நடிச்ச படத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஹோலி சாங் வந்திருக்கும். இந்த விஷுவல்ஸ்ல பார்க்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஜான்வி கபூர் பயங்கர ஹாட்டா இருக்காங்க. ஆனா இந்த பக்கம் அப்படியே பாத்தீங்கன்னா நம்ம சானியா வந்து இருப்பாங்க. இவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா தக் லைஃப்ல வந்து சிக்கிட்டா சிக்கிட்டா சிக்காகத்தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாட்டுல ஆடி இருப்பாங்க. பாத்தீங்களா, படத்துல ரோல்லாம் இருக்காது பெருசா, பட் அவங்க ஆடின ஆட்டம் பாத்தீங்கன்னா எவ்வளவு எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனா இந்த பாட்டை நீங்க இப்ப கூட யூடியூப்ல பாத்தீங்கன்னா ஜான்வி கபூர் தான் எக்ஸ்பிரஷன் கொடுத்துருப்பாங்க. இவங்க எக்ஸ்பிரஷனே கொடுத்துருக்க மாட்டாங்க. இதை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும், இவங்களுக்கு நடிக்க வரல அதனால எக்ஸ்பிரஷன் கொடுக்கல அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான் தப்பு. ஆக்சுவலி ஜான்வி கபூரை விட ரொம்ப சூப்பரா நடிச்சவங்க தான் வந்து சானியா. இவங்க தங்கல் படத்துல நடிச்ச அந்த தங்கல் படம் கிட்டத்தட்ட 1000 கோடி போயிருக்கு. ஸோ இவ்வளவு திறமையான ஆக்டர்ஸ், நல்லா டான்ஸ் ஆடக்கூடியவங்க, நல்லா எக்ஸ்பிரஷன் கொடுக்க வேண்டியவங்க, ஸ்பெசிஃபிக்கா ஏன் இந்த சாங்ல ஜான்வி பக்கத்துல ஒரு எக்ஸ்பிரஷனுமே இல்லாம ஆடிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்புறம் தான் தெரிய வருது ஜான்வி கபூர் தான் நல்லா ஆடணும், அவங்க தான் ஹைலைட்டா தெரியணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பேக் டான்சர்ஸ் இருந்தா அவங்க வாயவே திறக்க மாட்டாங்க, எக்ஸ்பிரஷனே இருக்காது. முன்னாடி இருக்கிற ஹீரோயின் மட்டும் தான் எக்ஸ்பிரஷன் கொடுப்பாங்க. ஸோ அதே மாதிரி சானியாக்கும் இங்க பண்ணிருக்கிறாங்க. ஸோ இது சானியாக்கு ஆரம்பத்துல பிடிக்கலனாலும் வேற வழி இல்லை. இப்பதான் நம்ம பாலிவுட்ல கோலிவுட்ல எல்லாத்தையும் வளர்ந்துட்டு இருக்கோம், கிடைச்ச வாய்ப்பை மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லி அவங்களும் எவ்வளவு தூரத்துக்கு அவங்களால எக்ஸ்பிரஷன் கொடுக்காம ஆட முடியுமோ அதே மாதிரி ஆட வச்சிருக்காங்க. இந்த பக்கம் வருண் தவான், ரோஹித்னு பாத்தீங்கன்னா ரோஹித் அவர்களை மிஸ்பேட்ச் சீரீஸ்ல வந்து பாத்திருப்பீங்க. உங்களுக்கு தெரியலனா கூட ஆனந்தியோட கூட ஒரு படத்துல நடிச்சிருந்தாங்க. இந்த படத்துலயாவது பாத்திருப்பீங்க. பல படங்கள்ல சின்ன சின்ன கேரக்டரா நடிச்சவர் இன்னைக்கு செகண்ட் ஹீரோவா வளர்ந்துருக்கிறது நினைக்கும் போது ஒரு பெரிய சந்தோஷமா இருக்காரு. இந்த 2 கேரக்டருமே பாத்தீங்கன்னா நெப்போட்டிசம் இல்லாம தன்னோட உழைப்புனால முன்னாடி வந்தவங்க. இப்ப வருண் தவானோட ஆடும்போது பாத்தீங்கன்னா வருண் தவான் நல்லா தான் நடிப்பாரு. ஆனா இந்த பாட்டுல அவரை விட எக்ஸ்ட்ரா தெரியணும் அப்படிங்கிறதுக்காக ஓவர் ரியாக்ஷன் கொடுத்து வச்சிருப்பாரு. ஆனா ரோஹித் அவர்கள் வந்து சும்மா சின்ன சின்ன எக்ஸ்பிரஷன் கொடுத்து வந்து பயங்கரமா கவர் அப் பண்ணிட்டாங்க. இப்ப சோசியல் மீடியா ஃபுல்லா என்ன வருதுன்னா இந்த ஜான்வியும் வருண் தவானும் பாத்தீங்கன்னா இவங்க தான் நடிகர்கள், வேற யாருமே நடிக்க தெரியாது அப்படிங்கிற மாதிரி பண்றாங்க. ஆனா உண்மை என்னன்னா சானியா எந்த எக்ஸ்பிரஷனும் கொடுக்காம மொத்த பாட்டை கவர் அப் பண்ணிட்டாங்க. ரோஹித் அவருடைய டான்ஸாலே கவர் பண்ணிட்டாங்க. இந்த பாட்டை பார்க்கும்போது நாங்க வருண் தவான் ஜான்வியை கவனிக்கல, இவங்க 2 பேர் தான் நான் கவனிச்சேன் அப்படிங்கிற மாதிரி பல ரசிகர்கள் வந்து கமெண்ட் பண்ணிட்டு வராங்க. ஒரு சில பேர் மீம்ஸ் போட்டு வராங்க. என்ன மீம்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜான்வி கபூர் வந்து சும்மா சும்மா உடம்ப காட்டி இது பண்ணா வந்து எல்லா நேரத்தையும் ஒர்க் அவுட் ஆகாது, இது ஒரு பாட்டுனா நடிப்பு எக்ஸ்பிரஷன் இதெல்லாம் ரொம்ப முக்கியம், நீங்க மட்டும் முன்னிலையா தெரியணும்னா நீங்க மட்டும் நடிச்சுட்டு போக வேண்டியதானே, எதுக்கு வந்து நெப்போட்டிசம் இல்லாத ப்ராடக்ட்டை உள்ள கூட்டு வந்து பாருங்க நாங்க இவங்களோட சரி சமமா நடிக்கிறோம் அப்படின்னு காட்டிட்டு அவங்கள ரொம்ப டீக்ரேடா காட்டிட்டு எதுக்கு இந்த மாதிரி வேலை அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்கறாங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஏன்னா ஸ்ரீதேவி அவர்கள் பெரிய பெரிய ஆக்டரோட மட்டும் இல்ல, சின்ன சின்ன ஆக்டரோடைய பாரபட்சம் பார்க்காம எல்லா திரையுலகிலும் சூப்பரா கலக்கிட்டு வந்தவங்க. ஆனா அவங்களுடைய பொண்ணு இன்னொரு பொண்ணு நம்மளை விட நல்லா நடிச்சிடக்கூடாதுன்னு சொல்லி வேணுட்டே ப்ரெஷர் பண்ணி இங்க பின்னாடி எக்ஸ்பிரஷன் இல்லாம வந்து ஒரு திறமையான நடிகை வேணுட்டே இப்படி பண்ணிருக்கிறாங்க. ஸோ இதை நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.